இந்த தசமபாகம் என்னத்துக்கு அடையாளமாக இருக்குது? அந்த காலத்துலேயே பாருங்கள், தசமபாகம் வந்துடுச்சு. கற்றுக் கொடுத்துருக்காரு ஆண்டவர் அதுக்கு முன்னாடியே. எதுக்கு அவன் தசமபாகத்து தசமபாகம் 10 தனக்கு உண்டானதில் எல்லாத்திலிருந்து 10 எடுத்து கொடுக்குறான். ஏன்? இப்போ தானே ஞாபகப்படுத்தினார், உனக்கு எல்லாம் எங்கேருந்து வந்தது? வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்திலேருந்து வருகிறது. அவருக்கு நம்ம காணிக்கை சேகரிச்சுட்டு இருக்கிறோமா? அவருக்கு ஏதாவது உதவி செய்கிறதுக்கு அதான் நம்ம தசமபாகமா? அவருக்கு ஹெல்ப் பண்ணுறோமா? நம்ம கிடையாது. அதை சொன்னோடனே இவன் எடுத்து ஏன் 10 அவர் கொடுக்குறான். ஏன் கொடுக்குறான்னா, அவர் தான் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தாரு, நான் அவரை கனம் பண்ண விரும்புகிறேன். அதுதான் தசமபாகம். இன்னைக்கு தசமபாகன்றது எல்லாத்தையும் அவர் கொடுத்தாரு. அவர் ஒன்று எங்கிட்டேருந்து வாங்கி பொழைக்கிறவர் இல்லை. எல்லாம் ஏறி போச்சு. இன்கம் டேக்ஸ் ஏறி போச்சு, ஜிஎஸ்டி ஏறி போச்சு, எல்லாம் ஏறி போச்சு. தசமபாகம் மட்டும் ஏறவே இல்லை. கவனிச்சிங்களா? எத்தனை 1000 வருஷமா அதில் மட்டும் அவர் பொழைக்கிறவராக இருந்தால் இந்நேரம் எவ்வளோ ஏற்றிருப்பாருன்றீங்க? இந்நேரம் 30-35% கொண்டு வந்து நிறுத்திருப்பார். அதில் பொழைக்கிறவர் இல்லை. அது ஒரு அடையாளம். எதுக்கு? உன்னுடைய முதலானதுலேருந்தும் சிறந்ததுலேருந்தும் அதை எடுத்து வச்சு கர்த்தருக்கு கொடுக்கும்போது வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்திலிருந்து தான் எனக்கு எல்லாம் வருதுங்கிறது நீ காண்பிக்கிற. அவரை உன்னுடைய ஆதாரமாய் நீ அங்கீகரிக்கிற, அவரை கனம் பண்ணுகிறாய். அவர்கிட்ட தான் எல்லாம் வருதுங்கிறத நீ சொல்லி கனம் பண்ணுகிறாய் அந்த செய்கையின் மூலமாக.